Hi guys, welcome to Mupari Training Academy. So இன்னைக்கு GK ஃபட்டாஃபட் சீரிஸ்ல பயாலஜி சில கேள்விகள் தான் பார்க்க போறோம். பெனிசிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்ப்பொருளினை முதலில் தயாரித்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பெனிசிலினை கண்டுபிடிச்சவர் யாருனாலே அலெக்சாண்டர் ஃபிளெமிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 1928ல ஸ்காட்லாந்தை சேர்ந்த இந்த அறிவியல் அறிஞரால் வந்து அது என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பாருங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவர் ஆய்வுக்காக வச்சிருந்த பெனிசிலின் நொட்டாட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்தை கொல்லுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாபிலோகோக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியத்தை வந்து கொல்லுச்சு. சோ நாளைக்கு ஏதாவது SSC எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்கன்னா இது பண்ணிக்கோங்க. ஸ்டாபிலோகோக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியத்தை வந்து கொன்னதுனாலதான் பெனிசிலியம்ன்ற ஒரு விஷயம் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்த இரண்டாவது கேள்வி டேஷ் எலும்பு முறிவு காய்ச்சல் எனவும் அழைக்கப்படுகிறது. எலும்பு முறிவு காய்ச்சல்னா பிரேக் போன் ஃபீவர், பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்பு இந்த தசப்பிடிப்புலாம் ரொம்ப இருக்கும், ஜுரம் இருக்கும், தலைவலி இருக்கும், அப்படியே அடிச்சு போட்ட போல இருக்கும். அப்படி கட்டக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா டெங்கு. சோ கொசுவின் மூலமாக பரவக்கூடிய டெங்குவை தான் எலும்பு முறிவு காய்ச்சல், பிரேக் போன் ஃபீவர்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்து மூன்றாவது கேள்வி குழந்தைகளுக்கான உதவி எண் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. குழந்தைகளுக்கான உதவி எண் வந்து பாத்தீங்கன்னா 1098. சோ இதே பள்ளி குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர், ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒண்ணு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருந்துச்சு. சரிங்களா? பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் ஜெனரலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா 14417. அடுத்தது இந்த 1077 சொல்றோம்ல, இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பேரிடர் மேலாண்மை குழுவினுடைய ஹெல்ப்லைன் நம்பர் தான் வந்து 1077. இதே 1091 கேட்டிருந்தாங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். அப்ப குழந்தைகளுக்கான உதவி எண் 98, பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான உதவி எண் 14417, டிசாஸ்டருக்கு 1077, 1091 பெண்களுக்கு. இப்ப நமக்கு நடந்துச்சுல எலெக்ஷன், சோ எலெக்ஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சுன்னா அதற்கான ஹெல்ப்லைன் நம்பர் 1950 சொல்லியிருந்தாங்க. சோ இது எல்லாமே முக்கியமான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், எக்ஸாம் ரிலேட்டடா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நாலாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீரில் கரையக்கூடியதுனாலே C-யும் B-யும் தான். சோ B-ல இருக்கக்கூடிய 8 காம்போனன்ட்ஸ் B1, B2, B3, B5, B6, B9, B7, B12 ன்னு சொல்லக்கூடிய 8 காம்போனன்ட்ஸ் எதுல கரையும்? நீரில கரையும், வாட்டர் சொல்யூபிள். அப்ப நாளைக்கு திடீர்னு வந்து B12 வந்து ஒரு நீரில் கரையக்கூடிய வைட்டமினா கேட்டாங்கன்னா ஆமா, ஏன்னா B-ல இருக்கக்கூடிய 8 விதமான காம்போனன்ட் நீரில கரையும். அப்ப BC எல்லாமே வந்து வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்ஸ் தான். நோய் அறிதலுக்கான கருவியான MRI-யின் முழு வடிவம் என்ன? MRI-னா என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய B ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். சோ இந்த MRI-ல எந்த விதமான கதிர்களை பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், கிட்டத்தட்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அதாவது ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டுல அதிக காந்த புலத்தை கொண்டதுல ரேடியோ வேவ்ஸை பயன்படுத்தி தான் பண்ணுவாங்க. அதனாலதான் MRI ஸ்கேன் எடுக்கும் போது நகை கூட ஒண்ணு கூட இருக்கக்கூடாது, மொத்தமா என்ன பண்ணிடுவாங்க, கட்டிடுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன். CT ஸ்கேனர்னு ஒருத்த பயன்படுத்துறாங்கல்ல, அந்த CT ஸ்கேனருடைய விரிவாக்கம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி.